தமிழகத்தில் பிரபல கட்டுமான நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சென்னையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியாக 7:30 மணியளவில் மத்திய பாதுகாப்பு படையினுடைய துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு ஆழ்வார்பேட்டை, அதே போன்று ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் ரோடில் இருக்கக்கூடிய 8வது மாடியில் இயங்கி வரக்கூடிய அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தினுடைய கண்ணாடி அறைகளால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கட்டுமான நிறுவனத்திலும் சுமார் 5க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இந்த ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை ஆழ்வார்பேட்டை, சாந்தோம், அடையாறு, நீலாங்கரை, தரமணி, அதே போன்று மந்தவெளி, சேத்துப்பட்டு, அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. அதே போன்று கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அவினாசி என்கிற அந்த சாலையில் இயங்கி வரக்கூடிய நிறுவனம், அதே போன்று கோவையிலேயே பீலமேடு பகுதியில் இயங்கி வரக்கூடிய நிறுவனம், திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் இயங்கி வந்த நிறுவனங்கள், அதே போன்று மற்ற மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த நிறுவனங்களுடைய கிளை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக ஜி ஸ்கொயர் நிறுவனம் லோட்டஸ் பாலா என்பவர் மேலாண்மை இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். அவர்தான் இந்த நிறுவனங்களை கவனித்து வருகிறார். அதே நேரத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு நெருக்கமானவர்கள் இதற்கு பின்புலமாக இருப்பதாக அந்த ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலும் இவர்கள் இந்த நிறுவனங்கள் மூலமாக தொழிலை செய்து வருகிறார்கள். ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தொடங்கி பல்வேறு ஆண்டுகள் இவர்கள் நஷ்டத்தில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஜி ஸ்கொயர் என்கிற நிறுவனம் 2020 வரை மிகவும் நஷ்டத்தில் இயங்கி இருக்கிறது. குறிப்பாக 2021க்கு பிறகு, அதாவது திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நிறுவனத்தினுடைய லாபம் என்பது அசுர வளர்ச்சியை எட்டி இருக்கிறது. அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாயை குவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தினுடைய இந்த முதலீடுகள் எல்லாம் எப்படி இவருக்கு லாபமாக அமைந்தது? குறிப்பாக திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த பணம் எவ்வளவு இவர்கள் குவித்திருக்கிறார்கள்? பல்வேறு மாநிலங்களில், வெளிநாடுகள், அதே போன்று எங்கெல்லாம் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அப்போது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி தொடங்கிய சோதனை 27ஆம் தேதி வரை சுமார் 4 நாட்கள் விரிவான ஒரு சோதனை நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக சேத்பட் ஆரிங்டன் ரோடு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மிகப்பெரிய ஆவணங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆவணங்களை எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். அதே போன்று அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவரது மகன் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமானவர். அவர் திமுகவினுடைய ஐடி பிரிவில் நிர்வாகியாக இருக்கிறார். அவர் தொடர்புடைய அலுவலகங்கள், வீடுகள், அண்ணா நகர் மோகனுடைய இல்லம், அதே போன்று முகப்பேறு பகுதியில் திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், இல்லங்கள் எல்லாம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனைகளிலும் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று காலை சுமார் 7 மணிக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடைய அந்த அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கார்களில் சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆழ்வார்பேட்டை, சாந்தோம், மந்தைவெளி, தரமணி, நீலாங்கரை, அண்ணா நகர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எந்த அளவிற்கு இவர்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள், வேறு என்னென்ன முதலீடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள், எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பணம் லாபகரமாக குவிந்தது, இந்த ரியல் எஸ்டேட் மூலமாக எவ்வளவு சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.